ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆதார வசனமாக சங்கீதம் 46 சங்கீதம் வசனங்கள் 7-11 முடிய. சங்கீதம் 46 வசனங்கள் 7 முதல் 11 முடிய. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இங்கே நான் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் ஒரு வசனம் 2 முறை வருகிறது. ஒரே வார்த்தை 2 முறை வருகிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 7:11 பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை 2 முறை வருகிறது. சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு, எகோவா ஷபயோத் அப்படின்னா சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் என்ற வார்த்தை வந்து வேதத்தில் 281 முறை வருகிறது. இந்த சேனைகளின் கர்த்தர் என்ன அர்த்தம்னா, அவர் யுத்தங்களை செய்கிறவர், நமக்காக யுத்தங்களை செய்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் தான் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் தேவ பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா வேதத்தில் அநேக சத்துருக்கள், சுற்றிலும் சத்துருக்கள் இருந்தார்களாம். எல்லாரும் அவர்களை நெருக்கினார்கள். சத்துருக்கள் அவர்களை பகைத்தார்கள். எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுக்கு எதிரிட்டு வந்து கொண்டே இருந்தார்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய். அம்மோனியர், மோவாபியர், பெலிஸ்தியர், அமலேக்கியர், எல்லாரும் நிறைய அசிரியர்கள், இப்படி அநேகர் இந்த தேவ ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களே அவங்க எப்பொழுது அவங்களோடு போராடி கொண்டிருந்தார்கள், யுத்தம் செய்து கொண்டே இருந்தார்கள், போருக்கு வந்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் இவங்க சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமத்தை சொல்லி, ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு நாமம் பார்த்தீங்கன்னா சேனைகளின் கர்த்தர். இந்த வார்த்தையை முதல்ல வேதத்தில் யார் சொன்னாங்கன்னா, அன்னாள் என்ற ஒரு பெண்மணி. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 3-11 வாசித்து பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தாவே அடியாளே, நீங்கள் உங்களுடைய அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளை மறவாமல் நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாக ஒரு பெண்மணி சேனைகளின் கர்த்தாவே என்ற நாமத்தை சொல்லி அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சேனைகளின் கர்த்தர் என்னன்னா, அவரிடத்துல சேனைகள் உண்டாம், அநேக சேனைகள் உண்டு அவரிடத்துல. நீங்கள் ஆதியாகமம் 2 அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவ்விதமாக வானமும் பூமியும் அவர்களுடைய சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. இப்போ வானத்துக்குரிய சேனைகள், பூமிக்குரிய சேனைகள் தான் உண்டாக்கினவர் தான் சேனைகளின் கர்த்தர். வானத்துக்குரிய சேனைகள் என்னன்னா, நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், விண்மீன்கள், கோள்கள் எல்லாம் வானத்திற்குரிய சேனைகள் என்று சொல்லலாம். அவைகளை சிருஷ்டித்தவர் சேனைகளின் கர்த்தர். பூமிக்குரிய சேனைகள் எவைகள் என்று பார்த்தீங்களா, மரம், செடி, கொடிகள், மனுஷர், மனுஷி, மிருக ஜீவன்கள், ஆகாயத்து பறவைகள், சமுத்திரம், மச்சத்தில் உள்ள மீன்கள், இவையெல்லாம் ஆண்டவர் உண்டாக்கின பூமிக்குரிய சேனைகள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனையாகிய, நான் அனுப்பின என் சேனையாகிய வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், பச்சை புழுக்கள், அவையெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சேனைகள். வண்டுகள், குளவிகள், இவையெல்லாம் நீங்கள் யாத்திராகமத்தில் பார்த்தீங்கன்னா எகிப்தியரை வாதித்தது வண்டு, குளவிகள், கல்மழைகள், அப்புறம் காரிருள், இவையெல்லாம் என்னதான் பூமிக்குரிய சேனைகள். இந்த பூமிக்குரிய சேனைகளை உண்டாக்கினவர் சேனைகளின் கர்த்தர். அதனால்தான் அவர் சேனைகளின் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். இவையெல்லாம் ஏன் உண்டாக்கினாரா, பரலோகத்தில் ஒரு சேனை இருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 14 வசனத்தை பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அங்கு பரலோகத்தில் உள்ள சேனைகள் எவைகள் என்றால், தூதர்கள், அக்கினிமயமான குதிரைகள், ரதங்கள், இவையெல்லாம் சொல்லலாம். மழை இல்லை, அது வானத்திற்குரிய சேனைகள். பரலோக சேனைகள் பார்த்தீங்கன்னா தூதர்கள், அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அதில் சேர்க்கப்படுகிறது. அப்போ இந்த சேனைகளை எல்லாம் உண்டாக்கினவர் தான் சேனைகளின் கர்த்தர். ஏன் அவைகளை உண்டாக்கினானா, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற. ஆமென். இந்த வானத்துரிய சேனைகளை, பூமிக்குரிய சேனைகளை, பரலோக சேனைகளை அவர் பயன்படுத்தினார். அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்த இவைகளெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. ஏன் வானத்துக்குரிய சேனைகளை உண்டாக்கினார்? பூமியின் மேலே இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்ற வானத்துக்குரிய சேனைகளை உண்டாக்கினார். பூமிக்குரிய சேனைகளை ஏன் உண்டாக்கினார்? அவைகள் பழுகி பெருகி பூமியை நிரப்பணும்.
இதுதான் அவருடைய நோக்கம். இந்த நோக்கம் நிறைவேற தான் இவைகளை எல்லாம் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அதனால தான் அன்னாள் சொல்றாங்க சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா பூமிக்குரிய சேனைகளை உண்டாக்கினத நோக்கம் பழுகி பெருகி பூமியை நிரப்பணும். அதனால தான் என் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்குது, என்னையும் பழுகி பெருகி பூமியை நிரப்பத்தக்கதான ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அன்னாள் ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த சேனைகள் எல்லாம், அந்த 3 சேனைகளும், வானத்திற்குரிய சேனைகள், பூமிக்குரிய சேனைகள், பரலோகத்தில் உள்ள சேனைகள் எல்லாம் நமக்கு ஹல்லேலூயா உதவி செய்கிறதா. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் வருகிற எபேசியர் 6:12 பார்த்தீங்கன்னா அதிகாரங்கள், துரைத்தனங்கள், அந்தகார லோகாதிபதியின் வல்லமைகள், வானமண்டல கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள், விழுந்து போன வல்லமைகள், எல்லா வலு சர்ப்பத்தின் வல்லமைகள், அந்தகார கிரியைகள், இவையெல்லாம் நமக்கு விரோதமாய் போராடும் பொழுது ஹல்லேலூயா அந்த பொல்லாத ஆவியின் சேனைகள் நமக்கு எதிராய் வரும் பொழுது, நமக்கு எதிராய் யுத்தம் செய்யும் பொழுது, ஒருவேளை நமக்கு அவைகளோடு எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் இருக்கும், ஒரு வேளையில் சில வேளையில் பலன் இல்லாமல் இருக்கும், சில வேளையில் நம்ம சோர்ந்து போயிருப்போம், அவங்களோடு போராட நமக்கு போதிய பலனோ சத்துவமோ இல்லாத சூழ்நிலையில இந்த சேனைகளின் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரா, துணை செய்வார். நமக்காக வந்து நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன் என்று சொல்லி யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் தான் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய சேனையில என்ன இருக்குது? ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அவருடைய சேனையில என்ன இருக்குதுன்னா, முதலாவதாக அவருடைய சேனையில திரளான தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. திரளான தேவ தூதர்கள் அவருடைய சேனையில் இருக்கிறாங்க. கேருபீன்கள், சேராபீன்கள், அப்புறம் வழி நடத்துகிற தேவ தூதர்கள், நமக்கு பணிவிடை ஆவிகளாய் வைத்திருக்கிற தூதர்கள், நமக்கு முன்பாக செல்லுகிற தேவ தூதர்கள், கர்த்தரிடத்திலிருந்து நற்செய்திகளை கொண்டு வருகிற கேப்ரியல் தூதர்கள், நமக்காக யுத்தம் செய்கிற மீகாவேல் தூதர்கள், அநேக தூதர்கள் தேவனிடத்தில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, நமக்கு துணை நிற்பாங்க, துணை நிற்கும் சேனையாய் வருவாங்க. நீங்க யாதியாகமம் நீங்க 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 32:2 அங்கே வந்து யாக்கோபு தன்னுடைய சகோதரனை சந்திக்க அவர் புறப்பட்டு வந்திருப்பார். மிஸ்பாவிலிருந்து பிரயாணப்பட்டு அவர் வந்து கொண்டிருப்பார். அப்போ வரும்பொழுது அவருக்குள்ள ஒரு நடுக்கமும் பயமும் வரும். அண்ணாவை சந்திப்பார், சகோதரனை சந்திக்க போகிறோம், அவனை ஏமாத்திட்டு நம்ம ஓடி போனோம், இப்போ வரோம், அவன் அதே ஒரு பகை உணர்வோடு இருப்பானோ அப்படின்னு பயந்த ஒரு சூழ்நிலையில் அவர் வருவார். அப்போ நீங்கள் 32:1-2 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போ யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்களை அவனை சந்தித்தார்கள். தேவ தூதன் அல்ல, தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. பயந்து போய் வரான், அண்ணனை சந்திக்க பயந்து போய் வரான். ஆண்டவர் அவனை பலப்படுத்துறார். அங்க தேவ தூதர்களை அனுப்பி அவனை பலப்படுத்துறாராம். அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், துணை நின்றார்களாம். அவனுக்கு அந்த பயத்தை நீக்கி அங்கே ஒரு அனுகூலமான ஒரு காரியத்தை அவர் தேவ தூதர்களை அனுப்பி செய்கிறார். துணை நிற்கும் சேனை, மக்னாயிம்னா துணை நிற்கும் சேனை என்ற அர்த்தம். இப்போ தேவ தூதர்கள் ஒருவேளை நம்ம பலவீனமாக இருக்கும் பொழுது, பயந்து போய் இருக்கும் பொழுது, அவங்க வந்து துணை நிற்க அந்த தேவ தூதர்களே அவருடைய சேனையில், வானத்திற்குரிய பரலோகத்தில் உள்ள சேனையிலிருந்து ஒரு தேவ தூதரை அனுப்புகிறாராம். தேவ தூதர்கள் மாத்திரம் இல்லை, ஆண்டவர் ஒரு தூதனை கூட அனுப்புவார். நீங்கள் ஏசாயா 37ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே 16 36 வசனங்களின் வாசித்து பார்த்தீங்கன்னா, 16ஆம் வசனத்தில் சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளும். இங்க சனகரிப்பு என்ற ஒரு அசிரிய ராஜா என்ன செய்றார்னா, சேனாதிபதி அவன் வந்து ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். உங்கள் தேவன் என் கையிலேருந்து உங்களை தப்பிக்க முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உங்களை என் கையிலேருந்து ஒருத்தராலும் தப்பிக்க முடியாதுன்ட்டு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். எசேக்கியா ராஜா ஒன்றுமே செய்யல. சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில், அதுதான் அவருடைய சேனையில் திரளான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே அப்படின்னு ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறாரு. ஆண்டவர் 36ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தூதனை தான் அனுப்புகிறார் அவருடைய சேனையிலிருந்து. 180,000 பேரை அங்கே அவங்க சங்கரித்தான். அந்த தூதன் சங்கரித்தான். 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு உதவி செய்ய ஒரு தூதனை அனுப்பினாலே போதும்.
ஒரு தூதன் எத்தனை பேரை சங்கரிச்சாராம்? 85,000 பேரை, 1,85,000 பேரை சங்கரித்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சேனையில் உள்ள அந்த தேவ தூதர்கள் நமக்கு துணை நிற்பார்கள். ஆமென். நமக்கு விரோதமாய் நம்மை நிந்திக்கிறவங்க, ஆமென், ஹல்லேலூயா, நம்மை நிந்திக்க வரும் பொழுது, நமக்கு எதிராய் வரும் பொழுது, பகை உணர்வோடு வரும் பொழுது, நம்மை கொலை செய்ய வரும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, நமக்கு எதிராய் வரும் பொழுது, கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தாவே என்று நாமத்தை நாம் சொல்லும் பொழுது அவர் தேவ தூதனை அனுப்பி, ஹல்லேலூயா, வேதத்தில் தேவ தூதர்கள் செய்த செயல்கள் அநேகமாக இருக்கிறது. தானியேல் காலத்தில் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டது தேவ தூதர்கள். ஆமென். பேதுருவை பலப்படுத்தி விடுதலை கொண்டு தேவ தூதன் பேதுரு இந்த சிறைச்சாலைக்குள்ளே போய் பேதுருவை என்ன செஞ்சார்? விடுதலை பெற்று கொண்டு வரார். பவுல் அப்போஸ்தலனே அங்கே பலப்படுத்தின தேவ தூதர்கள், அநேக தேவ தூதர்கள் பலப்படுத்தினார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், ஆமென், சங்கரித்தார்கள், ஹல்லேலூயா, எதிராய் வந்த எல்லாரையும் முறியடித்தார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ தூதர்கள், ஆமென், நமக்கு துணை செய்கிற தேவ தூதர்கள், நம்மை வழி நடத்துகிற தேவ தூதர்கள். யாத்திராகமம் 14:19 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சென்ற போது தேவ தூதன் சேனைக்கு முன்னாகவும் பின்னாகவும் நடந்தான ஒரு தேவ தூதன். ஆமென். இஸ்ரவேல் சேனையையும் எகிப்தியருடைய சேனை ஒன்றோடு ஒன்று சேர்க்காதபடி முன்னாக சென்ற தேவ தூதன் பின்னாகவும் சென்று பாதுகாத்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய சேனையில் திரளான தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள், அவர்கள் நம்மை வழி நடத்துவார்கள், நமக்கு நல்ல நற்செய்திகளை கொண்டு வருவார்கள், நம் சார்பில் அவர்கள் யுத்தங்களை செய்வார்கள், நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை அவர்கள் சபைப்படுத்துவார்கள், நமக்கு நேரான வழிக்கு நேராய் நேர் வழியாய் நம்மை நடத்துவார்கள், செம்மையான பாதையிலே நம்மை நடத்துவார்கள், மேய்ச்சல் உள்ள இடங்களுக்கு நேராய் நம்மை நடத்துவார்கள். நமக்கு விரோதமாய் எழும்புகிற, ஆமென், நமக்கு விரோதமாய் நம்மை எதிரிட்டு வருகிற எல்லாரையும் சங்கரித்து போடுகிற தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சேனை உடையவர் தான் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய சேனையில திரளான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ரெண்டாவது, அவருடைய சேனையில நட்சத்திரங்கள் உண்டு. நீங்க நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 5:1 பார்த்தீங்கன்னா, அந்நாளிலே தெபோராலும், ஆமென், பாராக்கும் பாடின பாட்டு, அவங்கள ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுகிறார். ஒரு தெபோராளுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சிசெரா என்ற ஒரு ராஜா வருகிறார். அவங்க என்ன செய்ய, அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார். அப்போ தெபோராளின் நாட்களிலே, அவள் நியாயம் விசாரித்த அந்த நாட்களில் அவள் ஒரு தீர்க்கதரிசி. அப்போ நியாயாதிபதிகளுடைய நாட்கள் ராஜாக்கள் இல்லாத நாட்கள். அப்போ பெண்கள் யுத்தத்துக்கு போக முடியாது, அவங்களுக்கு யுத்தத்தை செய்ய பலனும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே பார்த்தீங்கன்னா 5:20 வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணின. ஹல்லேலூயா. நாத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். ஆமென், ஹல்லேலூயா. பூமிக்குரிய சேனைகள் எப்படி உண்டோ அதே போல வானத்துக்குரிய சேனைகள், பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்கள் சேனைகளின் கர்த்தருடைய அந்த சேனையில் இருந்து நமக்கு துணை நிற்கிறார்கள். ரெண்டாவது, வானத்திற்குரிய சேனையிலிருந்து நட்சத்திரம் சிசராவோடு யுத்தம் பண்ணி சிசராவை தோல்வி அடைய பண்ணி, அந்த நட்சத்திரங்கள் என்ன பண்ணுச்சுன்னா பெரிய மழையை வருஷிக்க பண்ணுச்சுங்களா. மழை, பெருமழை பொழிந்து அங்கே இருக்கிற ஆறுகள் எல்லாம் நிரம்பி அந்த இடத்துல போர் செய்கிற அந்த இடத்துல பயங்கரமான சேறு சகதி உண்டாகி அங்கே அந்த சிசராவுடைய ரதங்களும் குதிரைகளும் அந்த சேற்றில் சிக்கி தேவ ஜனங்களுக்கு, அல்லேலூயா, அது சாதகமாய் அமைந்து அவையெல்லாம் அந்த ரதங்களெல்லாம் முன்னேற முடியாதபடி ஆண்டவர் அந்த சேற்றில் அதை சிக்கி கொண்டு மாட்டிக்கொண்டு ஒரு பெரிய தோல்வியை சிசராவுக்கு உண்டு பண்ணினார். ஆனால் நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணி தெபோராளுக்கு பாராக்கும் ஒரு பெரிய வெற்றியை கட்டளிட்டது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சேனையில் திரளான தேவ தூதர்கள் இருப்பது போல அவருடைய சேனையில் திரளான நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தானியேல் 2:12 பார்த்தீங்கன்னா, ஞானவான்கள் 12:3 பார்த்தீங்கன்னா, ஞானவான்கள் எப்படி இருப்பாங்களா, நட்சத்திரங்களை போல இருப்பாங்களா. ஹல்லேலூயா. அப்படி நம்ம தேவ பிள்ளைகளை தான் நட்சத்திரங்கள் சொல்றார். அப்போ அந்த நட்சத்திரங்கள் நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி, வேதத்தில் நீங்கள் யோசுவா 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா, சூரியன் கிபியோன் மேலோ சந்திரனே நீ ஆயிலோடு தரித்து நில்லு அப்படின்னு ஆயி பட்டணத்துக்கு விரோதமாய் அங்கே யோசுவா என்ன செய்கிறார், ஒரு வார்த்தை சொல்கிறார். கர்த்தர் கிபியோன் சூரியன் ஒரு பகல் மட்டுமாங்க
ஒரு பகல் மட்டும் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் அப்படி நின்றுதான் சூரியனும் சந்திரனும். சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயுன் மேல் பள்ளத்தாக்கு தரித்து நில்லுங்கள் அப்படி சொல்லும்போது தரித்து நின்றுதான். ஆயி பட்டணத்தை யோசுவாவை சார்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். அல்லேலூயா, ஜெயித்தார்கள். ஆயி பட்டணத்துக்கு விரோதமாய் வானத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரு பகல் வரைக்கும் அப்படியே வானத்தில் தரித்து நின்றுதான். அல்லேலூயா, எரி கற்களை உண்டு பண்ணி ஆயி பட்டணத்துக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை அங்கே நம்ம பார்க்கிறோம். அங்கே யோசுவாவும் அவனை சார்ந்த ஜனங்களும் ஒரு பெரிய வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது அவருடைய சேனையில் திரளான நட்சத்திரங்கள் இருக்கிறது. அது நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்குது. மூன்றாவதாக அவருடைய சேனையில் என்ன இருக்கிறது? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17, 16, 17. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிற பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் கண்டான். அல்லேலூயா, அவருடைய சேனையில் திரளான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, திரளான நட்சத்திரங்கள் இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கினிமயமான குதிரைகள் ரதங்கள் அவருடைய சேனையில் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சரித்திரம் நமக்கு நல்லா தெரியும். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக எப்பொழுது அவன் என்ன செய்வானா? யுத்தம் பண்ண வந்து கொண்டே இருந்தான். அவன் ஒரு அந்தந்த இடத்துல போய் அந்த இஸ்ரவேல் இருக்கிற இடத்துலலாம் போய் பாளையம் இறங்குவானா. இந்த காரியத்தை எல்லாம் எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவித்ததுனால அவர் உஷாரா அவர் என்ன செஞ்சாரு? பாதுகாப்பான இடத்துக்கு அவர் போயிடுவாராம். அப்போ இந்த சீரியா ராஜாவுக்கு ஒரே சந்தேகம், இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது? நம்ம மறைமுகமாக போய் இவங்களை யுத்தம் பண்ணலான்னு போனால் இந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறான், அவனுடைய ஊழியக்காரன் சிரியா ராஜாவின் ஊழியக்காரன், அப்படியெல்லாம் ஆண்டவரே ராஜாவே, உங்களுடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவார் அப்படின்னும் போது அப்போ எலிசாவை பிடிக்கலாம், அவனை பிடிச்சிட்டா இஸ்ரவேல் முழுவதையும் நம்ம பிடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு எலிசாவை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. எலிசா இருந்த மலையை சுற்றிலும் அந்த சீரியாவின் படைகள், இராணுவம், குதிரை, ரதம் எல்லாம் சுற்றி கொண்டது. இப்போ வெளியே வரும்பொழுது அந்த கேயாசி பயப்படுறான் வேலைக்காரன். அப்போ தான் அவர் எலிசா ஜெபிக்கிறார், விண்ணப்பம் பண்ணுறார், இவன் கண்களை திறந்தருளும். பார்க்கும்போது எலிசாவை சுற்றிலும் அவன் இருந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நிறைந்திருக்கிறதை அவர் பார்த்தார்களாம். இப்போ அவர் சொல்கிறார், ஹல்லேலூயா, அவங்க கிட்ட இருக்கிறது மாம்சமும் ரத்தமும் நிறைந்த இராணுவம், ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க கிட்ட இருக்குது மாம்ச புய, நம்மோடு இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர். ஆமேன், ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் சத்துரு போராடி கொண்டே இருக்கலாம். ஆமேன், உங்களுக்கு விரோதமாய் அவனை எதிரிட்டு கொண்டே வந்து கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் யுத்தம் செய்து கொண்டே இருக்கலாம். வெளியே போக முடியாத அளவுக்கு அவன் உங்களுக்கு எதிராய் வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உள்ளே நுழையாதபடி அக்கினி என்ன தெரியுமா? சுட்டெரித்து போடுங்க. அக்கினி உள்ளே வர முடியாது, அது உள்ளே வந்தால் சுட்டி எரிச்சு போயிடும். அப்படிப்பட்டமா ரதங்களும் குதிரைகளும் நம்முடைய சேனை, கர்த்தருடைய சேனையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சத்துருவும் உள்ளே நுழையாதபடி கர்த்தர் உனக்கு அக்கினிமயமான ஆமென் மதிலை வைத்திருக்கிறார். அவருடைய அக்கினிமயமான மதிலை உனக்கு போட்டு ஹல்லேலூயா ஒரு மறைவான இடத்துல உன்னை வைத்திருக்கிறார். அவருடைய சேனையில் அக்கினி இருக்கிறது, அக்கினி ரதங்கள் இருக்கிறது, அக்கினி குதிரைகள் இருக்கிறது. அவர் உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற வில்லை உடைத்து ஈட்டியை முறித்து ரதங்களை அக்கினியால் சுட்டெரித்து போடுவார். உள்ளே ஒருத்தர் அவருடைய அக்கினிமயமான தேவன். ஹல்லேலூயா. உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினிமயமான வேலி இருக்கிறது. ஆமென். அபிஷேக வேலி ஆண்டவர் போட்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே உங்களுக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறார்களா, எதிரிட்டு கொண்டிருக்கிறார்களோ, உன்னை சுற்றி எப்பொழுது அவர்கள் நிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், தவறான வார்த்தைகளை பேசி நிந்தித்து கொண்டிருக்கிறார்களா, சத்துருக்குள் முன்னாடி நிற்க முடியல, எனக்கு பலன் இல்லை, அப்போ அவர்கள் எப்படி மேற்கொள்வது, எனக்கு நிற்க சத்துவம் இல்லையே, அப்போ திராணி இல்லையே அப்படின்னு சொல்லி என்னுடைய போராயுதங்கள் பயங்கரமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். நாம் பயப்படுகிற சூழ்நிலையில் நாம் ஓடி ஒளியத்தக்க ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் சேனைகள் கர்த்தருடைய நாமம். அது உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் சத்துரு நம்மை நெருக்க வருகிறானோ, நம்மை எதிரிட்டு போராட வருகிறானோ, அப்பெல்லாம் அடைக்கலமாய் அவர் இருக்கிறார். அவரிடத்துல நம்ம ஓடி ஒளிந்து கொள்வோம். பலன் இல்லாத நேரத்தில் அவர் நமக்கு பலனையும் சத்துவத்தையும் பெருக பண்ணி நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா
சத்துருக்களையும் அவர் முறியடிக்கிற தேவனாயிருக்க நமக்காக யுத்தம் செய்கிறார். நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன் அப்பா, நான் உனக்கு ஜெயத்தை தருகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார், துணை நிற்கிறார், பாதுகாக்கிறார், நமக்கு முன்பாக சென்று எல்லா கோணலானவர்களை செவையாக்குறார். அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அப்பா உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்து பொல்லாத ஆவின் சேனைகள், மந்திரத்தின் வல்லமைகள், மாந்திரிக கிரியைகள், பில்லி சுனித்தின் வல்லமைகள், செய்வினை கட்டுகள், மந்திரவாதிகள், மாந்திரிக கிரியைகள் வரும்பொழுதெல்லாம் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை உச்சரிப்போம். அவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருப்பார், பலனாயிருப்பார், துருகமாயிருப்பார், கேடகமாயிருப்பார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்து ஆமென் உங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவனாயிருப்பார். கண்களை மூடி நாம் யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில அப்பா சேனைகளின் கர்த்தர் என்ற நாமத்தை அப்பா நாங்கள் ஆண்டவரை தியானித்தும் ராஜா. உம்முடைய சேனையில திரளான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, உம்முடைய சேனையில ஆண்டவர் திரளான நட்சத்திரங்கள் இருக்கிறது, உம்முடைய சேனையில அப்பா சோத்திர பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், உம்முடைய சேனையில விசுவாசிகள் இருக்கிறார்கள், உம்முடைய சேனையில அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறது ராஜா. எங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களின் கூட்டங்கள், எங்களுக்கு விரோதமாய் போரிட்டு கொண்டிருக்கிற காரியங்கள், எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்து கொண்டிருக்கிற மனுஷர்களை ஆண்டவரே சப்பா அவர்களுக்கு முன்பாக நீர் சென்று எங்களுக்காக நீர் யுத்தம் செய்து எங்களுடைய எல்லா ஆண்டவரை சப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஓய பண்ணும்படியாய் சத்துருக்களை ஓய பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே ராஜா சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பீராக, எங்களுக்கு பலனாய் இருப்பீராக, எங்களுக்கு துணை நிற்பீராக ராஜா. எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு முன்பாக செல்கிற ஜெய வீரனாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த சேனைகளை கர்த்தர் துணை நின்று வழிகாட்டி அப்பா பாதுகாத்து ஆண்டவரே அவங்களுக்கு நற்செய்திகளை அறிவிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.